பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பெலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதி காலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை, காத்திருந்தே அடைந்திடவே, இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாதப்பா. ரிமாலர சந்தரா ஹாதுரா அதிஹேசபாலா பிரஹத்தனா ஓஹானா திரிபி அம்தராக்கரதி அங்க கந்தரா. தேவனே, உங்க கிருபை அதிகாலை பொழுதுல தேடுகிறோம். உங்க நேச முகத்தை தேடுகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் அலைந்து திரியாதபடி உமக்காக எங்களை தெரிந்து கொண்ட தேவன் முற்றுமுடிய பாதுகாக்க உமது கிருபையினால் எங்களை நனைத்து கிருபை மழையை பொழிய பண்ணி மகிமையின் மேகத்திற்குள் மறைத்து பாதுகாப்பீராக. வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு மாத்திரம் அடிமைகளாக உமது அன்பிற்கு அடிமைகளாக காத்துக்கொள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உடைய கரத்துல கொடுக்கிறேன். நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
இந்த நாள்ல நாம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, இதயத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து. இல்லைன்னா தேவனுக்கு நாம் பிரியமானவர்களா, தேவனை நேசிக்கிறவர்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்க வேண்டும்? பைத்தியமா இருக்க வேண்டும். பைத்தியங்கள் தான், அதனால தான் தேவன் என்ன செய்திருக்கிறாரு? தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காலங்கள்லாம் சொல்லுவாங்க, இது லூசு அப்படி சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதனுடைய பாதிப்புகள் நம்ம அறிந்ததுனால நாம் என்ன செய்யறதில்ல, அப்படி சொல்றதில்ல. சில நேரம் அறியாமல், அதனுடைய அர்த்தம் அறியாமல் சொல்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்போது ஒருவேளை வசனம் அப்படி தான் சொல்லுது, இந்த உலகத்தில் யார் பைத்தியங்களோ அந்த பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காகனா, ஞானிகளாக இருக்கிறதுல வெட்கப்படுத்துறதுக்காக. எதுக்குமே உதவாத என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது போல ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் நாம் யாருன்னா, தேவனுக்கு பைத்தியங்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், இயேசுவுக்கு உள்ளத்தில் நெருங்கினவர்கள், அவருடைய சொந்த பிள்ளைகள். நம்மளை கடைசி வரைக்கும் யாருமே அசைச்சிட முடியாதபடி தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள். அதுக்காக நிச்சயமாக நம்ம சந்தோஷப்படணும். இதில் தாவீதை ஜெயித்த தேவனின் அன்பு, அவர் இதயத்தை வென்றுட்டா நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு தான் அடிமைகள். ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். இப்போ நாம் யாரால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவேளை உலகத்தாலையா, உறவுகளாலையா, நண்பர்களாலையா, பாவத்தினாலையா, பண ஆசையினாலையா, பொருளாசையினாலையா? அப்படி இல்லைன்னா எதனால் ஒருவேளை ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம்? நினச்சி பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், நம் இருதயம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ வசனம் நம்ம பார்க்கும்போது தாவீதை ஜெயித்த அந்த தேவனின் அன்பு எங்க இருந்தாலும் தாவீதுக்கு ஆண்டவர் மேல நோக்கமா இருந்தது. இன்னைக்கு எல்லா உறவுகளும் தள்ளும்போது நமக்கு புத்தி வர்றதில்லை. தாவீது இளவயதிலேயே தேவனோடு அவரை துதித்து பாடி சோத்தரித்து, தன் தொழில் என்ன, வெறும் ஆடு மேய்க்கிற வேலை தான், அதெல்லாம் நினைக்கல. எப்போதும் தேவனுக்குள் களி கூர்ந்து கொண்டே இருந்தார். அந்த குணம் நமக்கு இருக்கணும். நிறைய பேர் தாவீதுன்னு பேர் வச்சுருக்காங்க. என் மகனுக்கு கூட டேவிட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். பேர் வச்சது அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தாவீதுன்னு பேர் வைக்கிறாரு. ஆனால் தாவீதுன்னு பேர் வச்சாலும் அந்த அர்த்தம் புரியாமல் பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. அப்போது பிலவட் சன் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குதா ஒரு ஊழியக்காரங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த பேருடைய அர்த்தம் தெரியும் முன்னாடியே, என்னுடைய மகன் பிறக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், அவன் உன்னுடைய ஆத்துமாவுக்கு மிகவும் பிரியமானவனாக இருப்பான், அவன் உன்னை தேய்ச்சுகிறவனாக இருப்பான், அவன் என்னுடைய ஊழியத்தை செய்கிறவனாக இருப்பான். இதெல்லாம் இப்போ நினைக்கும் போது தான் எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியுது. அர்த்தமே புரிய முன்னாடி ஆண்டவர் அவனை தேவனுக்காக தெரிந்து கொண்டார், தாவீது என்று பெயர் வைத்தார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் காத்து கிருபையாய் நடத்தி வருகிறார். இப்போ வசனம் சொல்லுகிறது, நமக்கு கூட நிறைய பேர் வைப்பாங்க பாருங்க. செல்வ ராணி, செல்வ மேரி, எனக்கு வச்சது மாதிரி. அதாவது சூட்டபிள் இல்லாத ஒரு நேமாக நான் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன். இயேசு எப்போ என்னை மதின்னு பேர் சொல்லி அழைத்தாரோ அப்போ எனக்கு கொஞ்சம் தகுதி இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிடிச்ச பேர் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேர் ரொம்ப, அது ஜென்ஸ் பேரா லேடிஸ் பேரான்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் ஒரு ஹோப்பு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் கூட உங்கள் பேருக்கு ஏற்றது போல் வாழணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஆண்டவர் வாழ வைப்பார். அருள் அப்படின்னு சொல்லி ஏதோ பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த அருள் இருக்கணும், அந்த தயவு இருக்கணும், இரக்கம் இருக்கணும் உள்ளத்தில். அப்போ தான் அந்த பேர் சூட்டபிள் ஆகும். இப்படி பல காரியங்கள் சொல்லலாம், நமக்கு அது தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது சங்கீதம் 84 வாசிக்கிறோம், 10-12 வரைக்கும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இடத்துல பாருங்களேன், தாவீது நேசித்தார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நேசித்தார். ஆனால் தாவீதினுடைய மகன் என்ன செய்தாரு? தேவனுக்காக ஆலயத்தை கட்டினாரே தவிர அவர் நேசித்ததெல்லாம்
அந்நிய ஸ்திரீகள் அவர்களை நேசித்து அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா தாவீது நேசித்தது பாருங்க, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். உலகத்துல எங்க போனாலும், தேசத்தின் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியத்தை, அவர் கொடுத்த இடத்துல இருந்து அவர் நம்முடைய பிள்ளைகளோட சேர்ந்து, விசுவாச பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கிறது, ஊழியம் செய்யறது எல்லாமே அது ஒரு பெரிய பாக்கியமா வெளியில வரும்போது தெரியும். ஆனா அந்த பிளேஸ்க்கு போகும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் நிறைய சுமை நிறைந்ததா காணப்படுது. ஆனா இது மாதிரிதான் தாவீது பாருங்க ஏங்கினார். அவர் ஏங்கினார், ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏங்கினார். ஏன்னா கிறிஸ்துவின் மீது, அவரது பிரசன்னத்தின் மீது அவருக்கு இருந்த ஒரு ஆசை, தேவ ஜனங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறது கொள்ள பிரியம் அவருக்கு இருந்தது. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர், சூரியனும் கேடகமானவர், நீதியின் சூரியன். அந்த சூரியன் பிரகாசித்தார். பல சூரியன்கள் உண்டு, ஆனா நீதியின் சூரியன் பிரகாசிக்கும் போது தான் தேசம் மாறும், உலகம் மாறும். நீதியின் சூரியன் அவர் கேடகமானவர். அவர் என்ன கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். காலை தோறும் கிருபை. நம்ம கூட லிங்க் கொடுப்போம். அப்போல்லாம் பாருங்க 1க்கு 4 தடவை போட்டு அவங்கள அலாரம் மாதிரி அடிச்சு அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. எங்கள் பிள்ளைகள் அந்த லிங்க்ல கொடுக்குறவங்க, கனெக்ஷன் கொடுக்குற நாங்கள் கூட அப்படி செய்வது உண்டு. ஏன்னா கிருபை, இலவசமான கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை, தூக்கம் நல்லா இருக்குது, இன்பமா இருக்குது. அது மாதிரி பல காரியங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கிருபையை கொடுக்கிறவர், மகிமையை கொடுக்கிறவர். அந்த மகிமை அதிகால தோறும் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் அதிகம். எல்லாத்துக்கும் மேல எப்படின்னா அந்த மகிமை எப்படிப்பட்டது, நம்மை பாதுகாக்கக்கூடியது, மூடி மறைத்து பாதுகாக்கக்கூடியது. அதனால்தான் அதிகாலையில தேவனை தேடணும். அதிகாலையில தேவனை தேடினா நம்மை அறியாத ஒரு மகிமையினால் தேவன் மூடி விடுவார். அந்த அன்னைக்கு ஆதாம் ஏவாள் எப்படி மகிமையினால் நிறையப்பட்டிருந்தாங்களோ அது மாதிரி ஒரு மகிமை. இப்போ உலகத்தின் கண்கள் சில கண்களுக்கு மறைத்து சில கண்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி நம்மை அழகாக மேக சமம் அக்னி சமமாக இருந்து தேவன் பாதுகாப்பார். இந்த தேவன் மேல நமக்கு கொள்ள பிரியம் இருக்குதா, அவருக்கு அடிமையா இருக்கிறோமா, நம்ம அவர்கிட்ட மேடா ஆயிட்டோமா, பைத்தியமான தனமா நம்ம தேவனை நேசிக்கிறோமா? அப்படி தானே உலகத்தில் பாருங்க, ஒருத்தர் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக நேசித்து கடைசியில் என்ன செய்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறாங்க. ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறவர்களை தேவன் தப்பு வைக்கிற கர்த்தர். எந்த பிரியம் அது இதுன்னு ஏமாற்ற முடியாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை கொள்ளையிடுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். கொள்ளையிட்ட கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தையே கிரியமாக செலுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் எதையோ பாருங்க, சின்ன பிள்ளைகளை வஞ்சிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சாக்லேட்டு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, வாலி பிள்ளைகளை கூல்ட்ரிங்க்ஸு, ஒரு பிரியாணி, இல்லைன்னா ஒரு பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறது. இதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளுடைய உள்ளத்தை திருடிடுறாங்க. திருடி நாசமாக்கிறாங்க. எவ்வளோ படித்து முன்னுக்கு பெரிய அந்தஸ்தில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் நாசமாக போயிடுறாங்க. அதை இன்னைக்கு பெருசாக நினைக்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி யாரையெல்லாம் ஆண்டவர் சின்ன வயசுல இல்லை, தாயின் கர்ப்பத்தில் இல்லை, உலகமே தோன்றும் முன்னாடி டிசைன் பண்ணிட்டாரோ அவர்களை யாருமே கொள்ளையிட்டு கொண்டு போக முடியாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். அதனால நம்ம அவைகளை குறித்து வாலி பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் பயப்பட அவசியமே இல்லை. ஏன்னா நாம் என்ன செய்கிறோம், தேசுவின் கரத்துல இருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், என் கரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், பிதாவிடத்துல பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், எங்கள் கரத்துல இருந்து யாருமே பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. சில பேர் அவங்களா போய் விழுகிறாங்க. அது என்ன செய்ய முடியும், மரண வழியும் ஜீவ வழியும் நம்ம கையில தான் இருக்குது, கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆசீர்வாதமும் சாபமும் வச்சிருக்கிறார், வெளிச்சத்தை இருளையும் வச்சிருக்கிறார். எது சூஸ் பண்ணுகிறோம் அது நம்மை பொறுத்தது. இன்னைக்கு நம்ம இயேசுவுக்கு அடிமைகளாய் வாழ்வது நம்முடைய பாக்கியம். அவருடைய பிரசன்னத்தை தாவீது எவ்வளவா நேசிச்சாரு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்துக்கு ஏங்கினார். அவர் பேரும் புகழும் வந்த போதெல்லாம் அதெல்லாம் அற்பமா உதறிட்டு பிதாவோடு தனிச்சிருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் பாருங்க, எசேக்கியா பிரான்சிஸ் சகோதரர் சொல்லுவாங்க, என்னால் என்ன செய்ய முடியாது, எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாய் ஊழியத்தை முடிச்சமா வந்தமானா தான் எனக்கு அது சரியாக இருக்கும் அப்படி சொல்லுவார்.
அப்படிதான் தேவன் சில வேறு பிரிக்கப்பட்ட தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்வார், அவர் அலோவ் பண்ணவே மாட்டார். ஆரம்ப நாளில் எங்கள் அம்மா அப்பா என்னை ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னா என் மேலே தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு அவசியம் இல்லாத எதுவுமே பிடிக்காது. ஆனால் என்னை அப்படி ஒரு தகப்பனை போல பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க முடிஞ்சப்புறம் இப்போ ஆண்டவர் என்னை பாதுகாக்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். கொஞ்சம் அதை விட இன்னும் அதிகம்னு சொல்லலாம். அது மாதிரி உங்களுக்கு கூட ஆண்டவர் அவர் நீங்க வச்ச நேசம் இல்லை, அவர் உங்க மேல வச்ச நேசம். அதனால என்ன செய்யறாரு, நெருக்கி நடத்துவார். அது நமக்கு புரியாது, ஆனா அது மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை நம்ம நடந்து கொள்ளுகிற காரியங்களிலே நம்ம பார்க்க முடியும். பிறரை பார்க்கும்போது பார்க்க முடியும். இதுல நிறைய பேர் இப்படி ஆண்டவருடைய அன்புனால இழுக்கப்பட்ட அடிமைகளாயிருக்காங்க. அது நம்ம எல்லாம் நிறைய பார்க்க முடியாது, கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் 12 முதல் 11 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரியும். மரியாள், மாத்தாள், லாசரு. அங்கே லாசரு பந்தி இருக்கிறாரு, மாத்தா அங்கே வந்திருக்கிறாங்க, பணிவிடை செய்கிறாங்க. மரியாள் என்ன செய்கிறாங்க, இயேசுவுக்கு பணிவிடை. இன்னைக்கு என்னதான் வீட்டில் வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டு கடகடன் போனோம்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு வர முடியும். எனக்கு கூட கிச்சனில் உலக வேலையில் ரொம்ப நேரம் இருக்க பிடிக்காது. போகணும், டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடணும் ஆண்டவர் பாத்தில். அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்குது. கர்த்தரோடையே போயிட்டு வெளியே போகிறோமா, திரும்பி உடனே கர்த்தரோட வீட்டுக்குள்ளே வர்றது, அதுதான் சேஃப்டி போலவே தெரியும். இந்த உலகம் அப்படி இருக்கிறதுனால. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. மரியாள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய பாதத்திலே விலையேற பெற்ற களங்கமில்லாத தைலத்துல ஒரு ராத்தல் கொண்டு இயேசுவின் பாதங்களை பூசி தலைமயிராளுடைய பாதங்களை துடைத்தாள். வீடு முழுசும் பரிமள தைலம். நம்ம இயேசுவை நேசிச்சோம்னா எப்படி இருக்கும், வீடு முழுசும் அவரது பிரசன்னம், அவரோடையே இருக்கணும். அவர் என்னோட, நான் அவரோட வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் ரொம்ப சூப்பரான வாழ்க்கை. வேற யாரோட கை கோத்து நின்னாலும் எல்லாம் கை உதறிடுவாங்க ஒரு நாளில். அப்படியே உலகத்தால் கைவிடப்பட்டு வாழ்றதை விட கர்த்தரோட கரங்கோத்து வாழ்ந்து கரங்கோத்துட்டே பரலத்துக்கு போயிடலாம். அதான் பெஸ்ட். அதுதான் அநேகருடைய வேண்டுதல். கர்த்தர் நிச்சயமா அதை நிறைவேற்றி தருவார். பாருங்க, இதுல பார்க்கும்போது யூதாஸ் காரியத்துக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, ஐயோ இவ்வளோ காசுக்கு இவ வேஸ்ட் பண்றாளேன்னு சொல்லி. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன் இவங்க ப்ரெஷியஸான வாழ்க்கை வீண் எதிக்கிறாங்க, இவங்களை வாழ்க்கை ஏன் வாழ மாட்டேங்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வாழவே தெரியாததுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்படியெல்லாம் ஒருவேளை நினைக்கலாம். ஏன் அவங்க நல்ல வேலையை விட்டுட்டு வரணும், எதுக்கு ஊழியம் செய்யணும், எதுக்கு ரிட்டைர்மெண்ட் இல்லாமலே தேவ ஊழியத்தை செய்யணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது தேவனுடைய அருமை. நம்ம ருசித்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்கு தெரியாது. அவருக்குள்ள நம்ம வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியாது, ஐக்கியம் தெரியாது. அவர் நம்மளை எப்படிலாம் தேய்ச்சுக்கிறார்ன்றது ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால தான் பேசுவாங்க. ஆனால் மரியாள் கவலையே படலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. தரித்திரம் எப்போ வேணா இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். நான் உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன். அது வரைக்கும் அவள் என்ன செய்யணும் அதை செய்துட்டு இருக்கா, விட்டுருங்க அப்படி சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் மரித்தோர்லேருந்து எழுப்பின லாசரு இங்கே இருக்கிறானா அவனை பார்க்க தான் வந்தாங்க. ஆனால் இப்படி தான் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் இயேசுவால் பிடிக்கப்படுவாங்க. ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது சபையில் ஒரு பிரச்சனை மூலமாக இனி நினச்சேன், இனி கர்த்தருக்கே ஊழியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசை கடினப்படுத்தி வாழ்ந்தேன். அப்போது திடீர்னு எங்கள் அம்மா ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பாஸ்டர் பாடின பாடல் மூலம் முழங்கால் படி இருக்கிற வரைக்கும் கோவமாக தான் இருந்தேன். எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க பாரு, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாஸ்டரை சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்மளை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பாண்டேஜுக்குள்ளே தள்ளுறதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கோவமாக தான் முழங்கால் போட்டேன். அவர் பாடல் பாடினார், உன்னையே நீ வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்துடலாம். அது கூட வெறுப்பாக தான் பாட ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு சர்டன் அந்த ஒரு குறிப்பிட்ட வரி வரும்போது அழுதுட்டேன். என்னால் முடியவே இல்லை. அந்த ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன். அப்போ ஒப்பு கொடுத்தேன், மறுபடியும் ஓட ஆரம்பித்தேன். இன்னைக்கு அப்படி எத்தனை பேர் கடினப்படுத்திருக்கீங்க உள்ளத்தை.
அவர் அன்புக்கு முன்னாடி நீங்கள் போட்டி போட முடியுமா? அவர் வார்த்தையை கேட்டுட்டு அமைதியாக அசட்டையாக இருக்க முடியுமா? அவர் எச்சரிப்பை கேட்டுட்டு கடினப்படுத்தி வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் அப்படி தான் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜில் உலகத்தால் கைவிடப்படுவேன், இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்படுவேன். உலகம் கைவிடும் போதெல்லாம் இயேசுவுக்குள்ள இன்னும் அதிகமாக அவர் க்ளோஸாக அவர் இருதயத்துக்குள்ள நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவனை கொடுத்துருவார். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னை காத்து வருகிறது. இன்னைக்கு கூட ஒரு வேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? மரியாளின் இருதயத்தை ஜெயித்த கர்த்தரின் அன்பு, அவள் பயம் வெக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்காக அவங்கள சேவை செய்ய வைத்தது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 கூட நம்ம வாசிக்கும் போது, அதுக்கு முன்னாடி நம்ம ரோமர் 8:33 முதல் 39 நம்ம வாசிக்கும் போது, முதலாவது பவுலை ஜெயித்த இயேசுவின் அன்பு. இந்த மாதிரி எப்படி ஆப்போசிட்டா தலைகளா தேவன் மாத்துவார். சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புற பிள்ளைகளை வாழ்க்கையை தலைகளாக தேவன் மாற்ற முடியும். இதில் அதை தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இயேசுவை ருசிச்சிட்டா அவ்வளோதான், வேறு எங்கேயுமே மிஸ்கைட் ஆகவே முடியாது. அது மாதிரி பவுலை தேவன் தெரிந்து கொண்ட பிறகு, தேவனால் தொடப்பட்ட பிறகு, அந்த பவுலாக அந்த பெயர் மாற்றப்பட்ட அந்த பவுல் என்ன செய்கிறாரு? அவர் தேவனை ருசிச்சப்புறமா தேவனை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பாருங்க, முன்னாடி கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கினவர். ஆக்கினைக்குள்ளாக யார் தீர்க்க முடியும்? கிறிஸ்துவை மரித்தவர், அவர் தான் உயிரோடு எழுந்திருக்கிறவர். தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவரும் அவரே. இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறோம், இன்னைக்கும் மனம் தளராம வாழ்றோம். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது காரணம் ஆண்டவர் நம்ம மேல வச்ச பிரியம். அவர் நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து கொண்டிருக்கிறது தான், பரிந்து பேசி கொண்டிருக்கிறது தான். அப்போ 35ஆம் வசனம் சொல்லுது, உமது நிமித்தம் என் நேரம் கொல்லப்படுறோம், அடிக்கப்படுறோம் நீங்க நினைச்சாலும், அப்படி நடந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பவுலை ஜெயித்த இயேசுவின் அன்பு உங்களை ஜெயித்து இருக்குதா? அப்பதான் நம்ம இயேசுவுக்கு அடிமை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தகுதி உண்டு. இயேசுவுக்கு அடிமை எல்லாம் சொல்லுவாங்க, இயேசு கர்த்தர் சொல்லியிருக்காரு என் பிள்ளைன்னு, ஆனால் நீங்கள் ஏன் அடிமையாக இருக்க விரும்புகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. என்கிட்ட கூட சிலர் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பிள்ளைங்கிறது ஒரு உரிமை இருந்தாலும், என்னை வழுவாமல் காக்க வல்ல இயேசுவுக்கு நான் அடிமையாக இருந்துட்டேன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு யோசிப்பேன். அது என்னுடைய அனுபவம். அப்படி சில பேருக்கு அந்த மாதிரி ஒருவேளை பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக வருதுன்னா இப்படி நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப அது பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எபேசியர் 3:12-21 கூட வாசிக்கும் போது, அவரை பற்ற விசுவாசத்தினால் நமக்கு அவருக்குள் தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. பெற்றோர் பாடுபடுவாங்க, பிள்ளைகள் மகிமையாய் ஊழியம் செய்வாங்க. பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சந்தோஷமாய் வாழுவாங்க. பெற்றோர் அனுபவித்த சாபங்கள், பெற்றோர் வடித்த கண்ணீர், காரணமில்லாத இழப்புகள், எத்தனையோ சொத்துக்களெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். காரணமே இல்லாத பயங்கர வியாதிகளுக்கு அவங்க பறி கொடுத்துருப்பாங்க, தங்களுடைய உயிரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் சுகமாக இருப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்குது. ஒரு ஊழியக்காரர் வடித்த கண்ணீர் எத்தனையோ விசுவாச பிள்ளைகளை காப்பாற்றும். ஆனால் அது தெரியாததுனால என்ன செய்கிறாங்க? ஊழியக்காரர் வெறுக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுத்தமான ஊழியர்கள் சொல்கிறேன். இப்போ வசனம் என்ன சொல்லுகிறதுனா, 14ஆம் வசனத்தில் கூட நான் எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இங்கே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையால் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள, அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்பட அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
இப்படி ஒருத்தர் வேண்டிக் கொள்ளும் போது, ஒரு ஊழியர் வேண்டிக் கொள்ளும் போது, ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் வேண்டிக் கொள்ளும் போது, அல்லது வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளும் போது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். இன்னைக்கு இதை நம்ம என்ன செய்வோம்னா அதை மட்டுமே எடுத்துக்கொள்வோம். சில பேர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர்னு உலக நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக வேண்டிக் கொள்வாங்க. இது ஸ்பிரிச்சுவல் காரியம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்தாவே தானா ஆசீர்வாதங்கள் வரும். ஏன்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். எதுல குறைவு இருக்குதோ அந்த குறைவு நிறைவாக்க தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவன் நம்மை நடத்த வல்லவர். நம்ம அவர் அன்புக்கு அடிமையா இருக்கிறோமா, பைத்தியமாயிட்டோமா? ஏற்கனவே பைத்தியங்கள் என்ன செய்யணும்? முத்தணும். உன்னத பாட்டில் வாசிக்கிறது போல நாள்தோறும் அவருக்குள்ளாக நம்ம சபை என்ன செய்யணும்? இயேசுவின் நேசிக்கிறதுல இன்னும் வளர்ந்துட்டே இருக்கணும். பிரிக்கவே முடியாத ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ள வந்து விட வேண்டாம். அப்பதான் இந்த கடைசி காலங்களில் நிலை நிற்க முடியும். வசனம் சொல்லுகிறது, தாவீது எப்படி இருந்தார்? வார்த்தை மேல ஒரே பாசம், நேசம். அப்ப நாம ஆண்டவருக்கு பைத்தியங்களா வாழணும்னா, ஒரு பைத்தியக்காரத்தனமா நான் கர்த்தரை நேசிக்கணும்னா நம்ம சொல்லணும்னா வேதத்தை அவ்வளவு நேசிக்கணும். ஏன்னா அவர் அப்படிதான் நேசித்தார். சங்கீதம் 119 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எது எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. அவ்வளவு தூரம் உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 81, 82 எப்பொழுது தேற்றுவீர் என்று உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போகிறது. 92 வாசிக்கும் போது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சி ஆயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 93 நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அதனால் தான் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். 96 சொல்லுது, சகல சம்பூர்ணத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, உடைய கற்பனை மகா விஸ்தாரம், அறிந்து கொள்ளவே முடியாது. 97 சொல்லுகிறது, நம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என்னுடைய தியானம். நம்மளும் கூட தான் வருஷ துவக்கத்தில் விசுவாசிக்க ஆரம்பிப்போம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்னா தியானிப்போம். 2 மாதம் சொல்லிக்கிட்டே இருப்போம், 3ஆவது மாதம் மறந்துடுவோம். ஏன்னா அது என்ன செய்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வசனத்தில் இருக்குது. அப்போ அதை மறந்துடுவோம். ஆனால் சொல்லி 2 மாதம் பார்த்துட்டு ஒன்று நடக்கிறேன்னா விட்டுருவோம். அப்படி கிடையாது. வாக்கு தந்தார்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். 99ஆம் வசனம் சொல்லுது, உடைய சாட்சிகள் என்னுடைய தியானமாய் இருக்கிறபடினால எனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள விட நான் அறிவுள்ளவராய் இருக்கிறேன். 100ஆம் வசனம், இந்த கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடினால், கை கொள்ளணும். சும்மானா வாசிச்சு சும்மானா கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ முதியோர்களை பார்க்கல நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். 103, இந்த வார்த்தைகளை நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரம், அதனால்தான் நான் உணர்வடைந்தேன். அதனால எல்லா பொய் வழிகளை வெறுக்கிறேன். சில நேரம் நம்ம பொய் வழிகள்னு சொல்லும்போது எதை இப்போ எனக்கு ஞாபகம் வருதுன்னா, மாய்மாலமான ஒரு அன்பு, உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்லுகிற காரியம். பெஸ்ட்டு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி கொடுக்கறது வேற, ஏதோ கொடுக்கணுமேனு கொடுக்கறது வேற, தீய நோக்கத்தோடு கொடுக்கறது அதை விட மோசமானது. எப்படி இந்த சின்ன பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்கு சாக்லேட் கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஏமாத்துறாங்களோ அதை போல தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்களுடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அதுதான் என் இருதயத்தின் மகிழ்ச்சி. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பைத்தியமான ஆண்டவரை பின்பற்றணும்னா நான் வசனத்தை ரொம்ப நேசிக்கணும், அதுக்கு காத்திருக்கணும், அதன்படி நடக்க பிரயாசப்படணும். ஆண்டவர் நம்ம மேல, நம்ம திராணிக்கு மேல எந்த பாரத்தையும் சுமத்தவே மாட்டார். கை கொள்ள முடியாத ஒன்று சொல்லவும் மாட்டார். ஆனால் சில காரியங்கள் கை கொள்றதுக்கு நம்ம கஷ்டப்படுகிறோம், தடுமாறுகிறோம். ஆனால் தேவனே எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் கிருபை தருவார். 113, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். அதனால எது எனக்கு பெருசு? பொண்ணு இல்லை, பசும் பொண்ணு இல்லை, உங்க வார்த்தை தான் பெருசு அப்படின்னு நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். நிறைய வசனம் நான் எடுத்தேன், ஆனால் அவ்வளவு நம்ம சொல்ல முடியாதனால 131, 32, 132, 133 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 136 வரைக்கும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் 140, 147, 148, 162 எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை நேசிக்கிறது கர்த்தருக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது. சங்கீதம் 12:6 சொல்லி, கர்த்தருடைய சொற்கள்
மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்கள். இன்னைக்கு மாய்மாலமான சொற்களை பார்த்து பார்த்து வேதனையில் இருக்கிறோம்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நேசிச்சோம்னா தெரியும், அது அவ்வளவு சுத்த சொற்கள் நிறைவேறும். சங்கீதம் 63 பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு தேவ பிரசன்னத்து மேல ஆசை. தேவ பிரசன்னத்தை யாரெல்லாம் ஆசையோட தேடுறாங்களோ, வாஞ்சையோட, அந்த பிரசனம் எப்பவுமே நம்ம சில நேரத்தில் உணர முடியாது. அந்த பிரசன்னத்தை உணர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த அந்த பாண்டேஜை உடைச்சி அந்த பாவங்களை அறிக்கையிட்டு தேவ பிரசன்னத்துக்கு ஏங்கணும். சில நேரம் நம்ம வீடுகளெல்லாம் தேவ பிரசன்னத்தினால நிரம்பாததுனால தான் அங்கங்க இருந்து கொண்டு குழப்பத்தையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தவிப்புகளையும் கொண்டு வருது. அப்ப தேவ பிரசன்னத்துக்கு ஏங்குகிறோமா? நம்ம அது வேணும், இது வேணும், கோல்டு வேணும், சில்வர் வேணும், இன்னும் வைரம் வேணும், என்னென்னமோ வந்திருக்குது இப்பெல்லாம். சில பிள்ளைகள் கோல்டு போட மாட்டாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அப்போ அந்த மாதிரி அதுக்கு கிடையாது. தேவ பிரசனம் இருக்கணும். அந்த தேவ பிரசனம் இருக்கிற வீட்டில் தான் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் வாங்கி வச்சு, பொண்ணை வாங்கி அதை வாங்கி வீட்டில் இருக்கவங்கள கூட நம்ப மாட்டாங்க. சில பேர் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே பாக்ஸை ஒழிச்சு வச்சு திறப்பாங்க. அதெல்லாம் ஒரு புதுமையான காரியங்கள். ஆனால் இது எல்லாத்துக்கு மேலே நம்ம நடக்க போகிறோம் பரலோக ராஜ்யத்தில். இது ஒன்றும் இல்லை, குப்பை. இந்த குப்பைக்கு தான் இன்றைக்கி இப்போ நிறைய மதிப்பு. அதை போட்டிருக்கவங்கள மதிக்குது, போடாதவங்கள ஒரு மாதிரி பண்ணுது, ஏதோ பண்ணுது. ஆனால் அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் உலகத்தில் இவைகளெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவ பிரசனத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் தான் தேவ பிரசனத்தை வாங்கிட முடியாது, ரட்சிப்பை வாங்கிட முடியாது, நிம்மதியை வாங்கிட முடியாது, தெய்வீக சுகத்தை வாங்கிடவே முடியாது. எத்தனை இருந்தாலும் கர்த்தர் கிருபையை வாங்கிடவே முடியாது. இதெல்லாம் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா தேவ கிருபை ஒருவேளை இருக்கலாம். அது குறித்து நம்ம இருதயத்தில் மேன்மையாக நினைக்கக்கூடாது. மற்றவங்களை ஒரு மாதிரி ஒரு அற்பமாய் நினைக்கவே கூடாது. அவர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். மனம் திரும்புவோம், நம்ம ஆண்டவற்றை ஒப்புரவாயிருவோம். ஆண்டவர் நிச்சயமாய் அவருக்கு அடிமையாக இருக்கிறதுனா என்ன, எவ்வளவோ நம்ம மற்றவர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு செஞ்சு பார்த்துட்டோம், எங்கேயாவது நமக்கு வெற்றி கிடைச்சதுதான் பாருங்கள். இன்றைக்கி இயேசுவுக்கு பிரியமாக கடைசி வரைக்கும் வாழ்வோம். அவர் நினையாத நேரத்தில் வருவார். இல்லை ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நாள் வந்தாலும் அது இப்போ எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்து தேவராஜ்யத்தில் இளைப்பார நாம் கடந்து செல்ல போகிறோம். அந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழுவோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு வாழ கர்த்தருடைய வார்த்தை வழிகாட்டும். அவரையே நம்பி ஜீவிப்போம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவே, உங்களுக்கு அடிமையாய் நாங்கள் வாழ்கிறது எங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு அடையாளம் தகப்பனே. எத்தனையோ விதமான நெருக்கங்கள், பாதாளத்தின் வல்லமைகள், அக்னி ஆஸ்திரங்கள் எவ்வளோ எங்கள் மேலே எய்யப்பட்டு கொண்டு இடைவிடாமல் எய்யப்பட்டு கொண்டு இருக்கும்போது நாங்கள் ஆண்டவரை உங்களுக்கு அடிமைகளாக, எங்களுக்கு விலைக்கிரயமாக வாங்க உங்கள் ரத்தத்தையே சிந்தினீங்களே, உங்களுக்கு அடிமையாக நாங்கள் வாழ்ந்துட்டோம்னா, எங்கள் பெஸ்ட் வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக எங்களை பாதுகாத்து கொள்வீங்க, ஆசீர்வதிப்பீங்க. அநேகம் ஆயிரங்களுக்கு எங்களையும் எங்கள் சந்ததியும் எங்களுடைய பிள்ளைகளையும் பயன்படுத்துவீராக. நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். உங்களை அறியாமல் வேதனையில வாடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.